வணக்கம் வணக்கம் மேடம், வணக்கம். சொல்லுங்க இதுல சார். ஒண்ணு விட்டு விட்டு தான் கலந்துட்டேன். கொஞ்சம் கட் ஆயிடுச்சு நடப்புற. இருந்தாலும் ஒரு சிலர் பேசுனது நம்ம இளங்கோவன் சாரு, அப்புறம் நம்ம இப்போ மேடம் பேசுனது இவங்கலாம் கேட்டேன். அத அதோட புக் அத கவிதை தொகுப்பு அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் அத இன்னும் அது வெளியில வந்துடுச்சா மேடம்? வெளியிடப்பட்டு விட்டதா அந்த புக்கு? சார் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அப்படிங்களா? உங்களுக்கு சரி. அனுப்பின பார்சல்ல இருக்கு. அனுப்பியிருக்கேன். சரி, 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 சரி. ஏன்னா நான் இன்னும் படிக்கல மேடம். அத படிச்சுட்டாக்க ஃபுல்லா இதாகும். நான் வாய்ப்பு கிடைக்கும்போது படிச்சுட்டு அதோட கருத்துக்கள சொல்ல விரும்புறோம். இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கலந்து வாய்ப்பு வழங்கியமைக்கு மிக்க நன்றி மேடம். மிகவும் நன்றி. தேங்க்யூ. சாரி 11 நிமிஷம் தான் இருக்குங்க. சாரி நார்மலா தேங்க் யூ. இருந்தா 11 நிமிஷம் தான். 7:41க்கு முடிக்கணும். சார் ஒரே அதிரன் ஒரு சார். கருத்து நான் சொல்ல விரும்புறேன் மேடம். ஒரே ஒரு கருத்து. இதுல இந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமா அழகா வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியம் வரைஞ்சது யாருங்க மேடம்? அது வரையல. நாங்க இது நெட்ல இருந்து தான் எடுத்து மீனான்னு ஓ. ஒரு பொண்ணு தான் அந்த டிடிபி ஒர்க் பண்ணாங்க. ஆஹா. ஃபர்ஸ்ட் நம்ம ரோஜா மொட்டு போடும்போது ஓவியங்கள செலக்ட் பண்ணி அதுக்கு 4 லைன் அதுக்கு நடுவுல டைப் பண்ணி அத ஒரு 100 இது கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ அத சித்திர கவிதைகள்னு நம்ம ரோஜா மொட்டு போட்டோம். அது நெட்ல இருந்து நம்ம Facebookல எல்லாம் யாராவது படங்கள் போடுவாங்கல்ல. அப்படி WhatsAppல Facebookல வந்த படங்களுக்கு நடுவுல ஒரு 4 லைன் எழுதுறது. அவ்வளவுதான் 4 வரி கவிதைகளாக தான் ரோஜா மொட்டு இருந்தது. அதன் பிறகு இந்த கவிதை நூல் மகிழ் பேரின்பம் போடும்போது, இதுக்கும் நம்ம ஓவியங்கள் போடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவுல மீனாட்சி தேடுனாங்க. தேடி ஓ. நெட்ல இருந்து அங்கங்க தேடி தேடி சில ஓவியங்கள் பொருத்தமான அது லைன் டிராயிங்னா தான் அது நல்லா இருக்கும். இல்லன்னா இங்க் அடைச்சுக்கிட்டு வரும். போட்டோ மாதிரி, பெயிண்டிங் மாதிரி இருந்தா. சோ லைன் டிராயிங்கா தேடி அவங்க பொருத்தமான படங்கள போட்டாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப அருமையா இருந்தது. அதான். நான் சொல்றேன் உங்ககிட்ட. சொல்லுங்க. மாதாந்திர நூல் ஆய்வு கூட்டத்திற்கு வந்து கவிதைகள் தொகுப்புகளை ஆழமாகவும் அழகாகவும் ஆராய்ந்து மதிப்புரை வழங்கிய ஐயா முனைவர் இளங்கோ அவர்களுக்கும், கவிதை ஒவ்வொன்றையும் ருசித்து ரசித்து சிறப்பாக கருத்துரை எடுத்துரைத்த முனைவர் முத்துவேலு ஐயா அவர்களுக்கும், அயலகத்தில் இருந்து கொண்டும் அன்பு தமிழை மறவாது சிறப்பாக மதிப்புரை வழங்கிய கவிஞர் மேனகா நரேஷ் அவர்களுக்கும், கவிதை தொகுப்பில் மூழ்கி முத்தெடுத்து கொடுத்திருக்கும் சகோதரி கவிஞர் ரம்யா நடராஜன் அவர்களுக்கும், கவிதை வரிகளை ஆழ்ந்து படித்து மிக அருமையாக மதிப்புரை வழங்கிய அண்ணன் கவிஞர் உமாதேவன் அவர்களுக்கும், கடைசி வரை காத்திருந்து மிக சிறப்பாக பாட்டு பாடி தனது கருத்துரையை எடுத்துரைத்த அன்பு சகோதரி சம்சுல் ஹீதா பானு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் இது போன்ற நூலாய்வில் சந்திப்போம் என்று கூறி எல்லோருக்கும் தமிழினங்கு சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தேவா சார் பேசணும். நாங்க பேசட்டும். அதாவது நான் சினிமா படத்தொகுப்பாளர் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சீன் சொல்லிட்டு இந்த சீனுக்கு பாட்டு எழுதுங்க அப்படின்ட்டுருவாங்க. கூட மியூசிக் இருந்ததுன்னா அந்த மெட்டு கொடுத்துட்டு இந்த மெட்டில் எழுதுங்கம்பாங்க. ஆனால் அது ஒரு பிரிட்ஜுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரிட்ஜையே தாண்டி போகிறவங்க தான் இந்த ராஜேஸ்வரி மேடம். எப்படின்னா, சீனுக்கு பாட்டு எழுதுகிற சினிமா இருக்கும்போது ஒரு ஓவியத்துக்கு பாட்டு எழுதுகிற பெண்மணி ராஜேஸ்வரி அம்மா தான். ஆக இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, இன்னும் ஒரு 1000 ஓவியங்களை செலக்ட் பண்ணி இந்த அம்மாவுக்கு அனுப்பிச்சு வச்சா இன்னும் மகிழ் பேரின்பமும் ரோஜா மட்டும் பொன்வெளியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கு அவங்களுடைய இந்த விளக்கம். இதைத்தான் நான் சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ சார். அனுப்புங்க. நிச்சயமா. அம்மா கடைசியா உங்க ஏற்புரை என்ன சொல்றீங்களாம்மா? என்ன சொல்ல? எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு 5 மினிட்ஸ் இருக்குமா? ஆமாமா இருக்குமா. இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குமா. 10 மினிட்ஸ் இருக்கு. அதாவது நான் ஆராய்ச்சி செய்யறனால ஆராய்ச்சி மொழி நடையிலேயே தான் எழுதிக்கிட்டு வந்தேன். கவிதை மொழி நடை அல்லது ஒரு பழகு தமிழ் நடை அந்த மாதிரி நான் லாங்குவேஜ் ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணதே கிடையாது. அந்த ஹை ஸ்டைல் விட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் அதுலயே தான் நின்னேன். இப்போ இந்த சித்திர கவிதைகள்ன்றது ரொம்ப கலெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அதை சிலர் படிச்சுட்டு நல்லா இருக்கு, நீங்க புக்கா போடுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த முயற்சி. பொதுவாக ஒரு கவிதை விமர்சனம், கவிதை ஏன் எழுதப்படுகிறது, கவிதை விமர்சனம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை பற்றி மட்டும் நான் சொல்றேன். கவிதை ஏன் நம்ம எழுதுறோம்னா,
ஒரு ப்ரோஸ் ஃபார்ம்ல ஒரு உரைநடையா எழுதுனா அதுக்கு ஒரு பொருள் தான் இருக்கும். ஆனா கவிதையாக எழுதும் போது நம்ம முழுசையும் வெளிப்படுத்த மாட்டோம். கொஞ்சம் உள்ள ஒளிச்சு வச்சுதான் எழுதுவோம். அப்போ அந்த ஒளிச்சு வைக்கிற இடங்கள் ஒரு கேப் விழும். அந்த கேப்ப வாசிக்கிறவங்க அவங்க அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏத்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிருவாங்க. அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் கிடைக்கும். இந்த கெலடிஸ்கோப்ல பாக்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வர்ணம், ஒரு வடிவம் அப்படி கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுக்கிறது அந்த ஒரு நெகிழ்ச்சியான நடையும், ஒரு மருட்சியான ஒரு சொல் வழக்குகள். மருட்சினா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சொல் வழக்குகளுக்கும் இடம் தரக்கூடியது கவிதை. கவிதைக்கு இப்ப பாருங்க, ஒரு கவிதை எடுத்துக்கிட்டு 6 பேர் 6 பொருள் சொல்றீங்க. இதுல எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரோலன் பார்த்தஸ் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு படைப்பை படைத்தவுடன் படைப்பாளி செத்து விடுகிறான் அப்படின்னு இருப்பாரு. அதுக்கு பிறகு அந்த படைப்பாளி எழுதினவனுக்கும் அந்த எழுத்துக்கோ அல்லது ஒரு ஓவியனுக்கும் அவன் ஓவியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதன் பிறகு அதை வாழ வைப்பவர்கள் யாருன்னா ரசிகர்கள் தான். ரசிகர்கள் அதை ஒவ்வொரு விதமாக பொருள் எடுத்துக்கொண்டு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து அனுபவித்து ரசித்து அதை பற்றி பேசி சிரித்து மகிழ்ந்து இப்படித்தான் கலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நுண்கலை தான் கவிதை. கவிதைன்றது எல்லா நேரத்திலையுமே அந்த உள்ளுக்குள்ள இருந்து அப்படி புஷ் அவுட் ஆகி வர்றது கிடையாது. அது ஒரு உணர்ச்சி வெளிப்பாடோ அல்லது ஒரு உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு சிலர் போலன்னுவாங்க அல்லது ஒரு ஒரு கழிவு வெளிப்பாடோ கிடையாது. இட் ஹாஸ் டு கம் அவுட். அதை எழுதியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது என்ன பொறுத்தளவுல. நான் எப்படி கவிதை எழுதுறேன்னா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சு இதை யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம், அதை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னா அவங்க வேற மாதிரி அதை அர்த்தம் எடுத்துக்கிடுவாங்க. அதனால நம்ம இதை ஒரு கவிதையாக எழுதிட்டா இது பல விதத்துல அது ஒரு வண்ண பட்டாசு மாதிரி நம்ம அப்படி கொளுத்தி போட்டோம்னா அது அப்படி கலகலன்ட்டு வானத்துல போய் அப்படி கலர் கலரா விழும். அந்த மாதிரி ஒரு கவிதை ஒரு வர்ண பட்டாசு மாதிரி நமக்கு இருக்கும். எனவே நான் இந்த கவிதை நடையை எடுத்து அத முழுமையா நான் நினைச்சதான் சொல்லாம கொஞ்சம் சொல்லியும் கொஞ்சம் சொல்லாமலும் விட்டுருக்கேன். அந்த விட்டதெல்லாம் வாசகர்கள் நிரப்புறாங்க, அவங்க அனுபவத்தை கொண்டு நிரப்புறாங்க. சொன்னதுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பொருள் விளக்கம் சொல்றாங்க. ஆக இந்த கவிதை எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். அது ஒரு எலாஸ்டிசிட்டி உள்ளது, அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகும். எவ்வளவு வேணாலும் அதுக்குள்ள போட்டு ஃபில்அப் பண்ணலாம். அது ரொம்ப ரிஜிடா ஸ்ட்ரிக்டா இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒண்ணும் சங்க இலக்கியம் கிடையாது. இது மாடர்ன் போயிட்ரி. இந்த ஒரு சுதந்திரம் நம்ம படைப்புக்கு கவிதைகள்ல மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது கவிதை விமர்சனம் எப்படி இருக்கும்னா, அப்ப நான்லாம் முத்தமிழ் சார் கவிதைகள் எல்லாம் மொழிபெயர்த்து இருக்கிறேன். அப்ப அவருடைய கவிதைகள் பற்றி ஒரு 4-5 புக் எழுதியிருக்கேன். உள்ளடக்கமும் உருவமும் உள்ளடக்கமும் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட். உருவம்னா என்னன்னா, இப்ப நம்ம மாடர்ன் போயிட்ரி அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அகவல்பா வெண்பா அதெல்லாம் எடுக்கிறது இல்ல, இதை எடுத்துக்கிறோம். இதை இப்ப இளங்கோ சார் சொன்ன மாதிரி இத்தனை வரிகள் இத்தனை வார்த்தைகள், கடைசி வரி முத்தாய்ப்பாக இருப்பது, கடைசி 2 வரிகள் முத்தாய்ப்பாக இருப்பது, அப்புறம் அதுல வரக்கூடிய அந்த ஒலி நயம். இப்ப இந்த ரம் ரம் ரம்னு ஒண்ணு சொல்லிட்டு வந்தாங்களா, அம் தம் அப்படின்ட்டு தாரம் ஆதாரம் தரம் வரம்னு ஒரு கவிதை சொன்னாங்க. அதெல்லாம் ஒலி நயம், ஒனமட்டோ போயியா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சொல் பொருள் பின்வரு நிலை அணின்னு ஒண்ணு சொன்னாங்க. தீரா தீர்ந்து, அதே மாதிரி தேடி தேடின்னு 2 கவிதை அவங்க எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதே பொருளிலோ அல்லது வெவ்வேறு பொருளிலோ வருவது ஒரு சொல் அழகு. இதெல்லாம் நம்ம உத்திகள்னு சொல்லுவோம். அப்புறம் உவமை பயன்படுத்துறது, உருவகம் பயன்படுத்துறது, சிமிலி மெட்டபர் இதெல்லாம் எடுத்து காட்டணும். இது இன்னைக்கு கவிதைகள்ல யாருமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கவிதையை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய உவமை உருவகம் அப்புறம் படிமம் மெட்டபர்னுவோம். அந்த படிமத்துல பல்வேறு படிமங்கள் இருக்கும். இயற்கை படிமம், தொன்ம படிமம் அப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அது எந்த வகையான படிமத்தை சேர்ந்தது, எந்த வகையான உவமை. இப்ப பூவ உவமையா சொல்றாங்களா,
அல்லது வேற ஒரு இந்த கேரக்டர்ஸ் யாராவது ஒரு கதாபாத்திரங்களை பற்றி ஓமிக்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஓமை, உருவகம், படிமம், அப்புறம் சொல் நயம், ஒலி நயம், இதுதான் அந்த தேடின்றது, அந்த ரம் ரம் அம்மம்னது, இப்படி 5-6 வகைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விமர்சனம், ஒரு திறனாய்வு. இன்னொன்னு உள்ளடக்க பகுப்பாய்வு வரணும். என்ன தீம்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப பெரும்பாலும் பார்த்தா இது ஒரு காதல் பாடல் தொகுதி மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள வெவ்வேறு தீம்ஸ் நிறைய இருக்கும். இப்ப இவங்க சொன்ன மாதிரி, பானுமா சொன்ன மாதிரி, அதுல ஒரு வேதனை, விரக்தி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு கோபம் இருக்கும். இப்படி நிறைய தீம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம உள்ளடக்கம் என்னென்ன மாதிரி சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய கோபதாபங்கள், தனி மனிதன் மேல இருக்கக்கூடிய கோபதாபங்கள், தன் மேல வரக்கூடிய ஒரு கோபதாபங்கள், இந்த மாதிரி என்னென்ன பொருள் எடுத்துக்கிறாங்க, என்னென்ன தீம்ஸ் எடுத்துக்கிறாங்க, கான்செப்ட் எடுத்துக்கிறாங்கன்றது ஒரு ரிசர்ச். அப்ப கவிதை திறனாய்வுன்றது உருவம், உள்ளடக்கம், அல்லது உள்ளடக்கமும் உத்திகளும், இலக்கிய உத்திகள்னு சொல்லுவோம். நம்ம ஓமை, உருவகம்ன்றதெல்லாம் அதெல்லாமே இளங்கோ சார் சொன்னாங்க. அவங்க இலக்கியம் படித்தவர்ன்றனால அந்த மாதிரி ஒரு சைடுக்கு போயிட்டாங்க. அப்ப மத்தவங்க எல்லாருமே அந்த உணர்ச்சி, கவிதையில இருக்கக்கூடிய மெயின் உயிர் என்னன்னா உணர்ச்சி தான். அப்ப மத்ததுல எல்லாம் இல்லையானா நீங்க சிறுகதையில சொல்லலாம், நாவல்ல சொல்லலாம், நடிச்சு காட்டலாம். அது எல்லாமே 1 to 1 மீனிங் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் மீனிங். ஆனா கவிதையில மட்டும்தான் நீங்க அந்த உணர்ச்சியை உணர முடியும். ஒரு நேரம் ஒரு கவிதையை படிக்கும் போது இது காதல் மாதிரி தெரியும். அடுத்த தடவை பார்க்கும் போது இது காதல் மாதிரி இல்ல. இந்த நீரே கவிதை சொன்னாங்கல்ல, நீரே எல்லாம் அப்படின்ற கவிதை ஒரு காதலனை பார்த்து கூட சொல்லலாம். நீதாயா எனக்கு எல்லாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம நம்முடைய அனுபவத்தை கொண்டு அதனுடைய ஆழமான உணர்ச்சியை புரிந்து கொள்கிறோம். இந்த மாதிரியான ஒரு எலாஸ்டிசிட்டி தன்மை உடையது கவிதை. ஆக கவிதை என்பதனுடைய தன்மை எலாஸ்டிசிட்டி. கவிதை விமர்சனம் என்பது உருவமும் உள்ளடக்கமும் அல்லது உத்திகளும் உள்ளடக்கமும்னு செய்வோம். இதுதான் பொதுவான ஒரு நியதி. இது எல்லாமே கலந்து இன்னைக்கு இருந்தது. அது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. வந்திருந்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த மாசம் ஜூலை 1ஆம் தேதி நம்ம பொன்வேலி கவிதை நூல் விமர்சனம் இருக்கு. அப்பவும் எல்லாரும் கலந்துக்கங்க. வேறு சிலர் நமக்கு மதிப்புரை அல்லது கருத்துரை அந்த மாதிரி எல்லாம் வழங்குவாங்க. மிக்க நன்றி. முடிச்சுக்கலாம்.